கடந்த வாரம் இந்திய பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா நேரடியாகவே எந்திரிச்சு நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு முறையான பதில சொல்லாம உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யான ஒரு தகவலை நிர்மலா சீதாராமனுடைய துறை கொடுத்தாங்க. ஆனா அதே சமயத்துல நிர்மலா சீதாராமன் கொடுத்ததுக்கு நேர் எதிரான தகவலையும் டேட்டாவையும் உண்மையையும் அமித்ஷாவின் தலைமையில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. எதுக்காக நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு மாற்றாக அமித்ஷா இப்படி ஒரு தகவலை கொடுத்தாரு? உண்மையிலே காங்கிரஸ் எம்பி கேட்ட கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் கொடுத்தது உண்மையான தகவலா, அமித்ஷா கொடுத்தது உண்மையான தகவலா? எதுக்காக இந்த பிரச்சனை திடீர்னு பாராளுமன்றத்தில் நடந்துச்சு? உச்சநீதிமன்றம் நேரடியாகவே ஈடியை பார்த்து சொல்லிச்சு, ரிமெம்பர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 21 இருக்கிறத நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் எச்சரிச்சிருக்கு. அதே சமயத்தில் டெல்லியோட ஹைகோர்ட் சொல்லிச்சு, ஈடி ஒன்னும் சட்டத்துக்கு புறம்பானது கிடையாது, சட்டத்தை மதிச்சு நடக்கணும் அப்படின்னு நேரடியாக எச்சரிக்கை விட்டுருக்காங்க. எதுக்காக நீதிமன்றங்கள் அடுத்தடுத்து ஈடி துறை குறித்து இவ்வளவு பெரிய எச்சரிக்கை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன், அதாவது எக்ஸ்பிரஸ் குழுவினுடைய ஆய்வு அப்படின்னு 2 மிக முக்கியமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 அறிக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி நிர்மலா சீதாராமனுடைய ஒரு தனிப்பட்ட துறை இந்தியாவினுடைய அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இந்த அளவுக்கு முடக்கி இருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை அந்த ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கு. எதுக்காக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை இவ்வளவு முக்கியமான கட்டுரையை இவ்வளவு ஜனரஞ்சகமாக வெளியிடணும்? இது குறித்து இதுவரைக்கும் நிர்மலா சீதாராமனுடைய தரப்பிலிருந்து ஏதாவது பதில்கள் சொல்லப்பட்டிருக்கா? தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த ஒரு வாரமா இந்திய பாராளுமன்றம் ரொம்ப பரபரப்பான பல விஷயங்களை விவாதிச்சுட்டே இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா அதானி விவகாரம், அது ஒரு பெரிய பூதகரமா எழும்புறதுக்குள்ள இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் டேவை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மறைமாத்தி கான்ஸ்டியூஷன் டே டிஸ்கஸ்னா ஒரு 2 நாள் போச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவே அமித்ஷா அம்பேத்கர் குறித்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஒரு 3 நாளாக அந்த பிரச்சனை ஓடிச்சு. அதுக்கு பிறகு அம்பேத்கர் குறித்து எதிராக பேசுறதுக்காக காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அடிதடி நடந்துருச்சு, எம்பிக்கள் தாக்கப்பட்டுட்டாங்க, குறிப்பா பாஜக எம்பிக்கள் மோசமா தாக்கப்பட்டு ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப தொடர்ச்சியா பரபரப்பாக ஒரு 10 நாளாக பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய அமளி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வியை காங்கிரஸ் எம்பி ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா நிர்மலா சீதாராமனுடைய துறையை பார்த்து நேரடியாக கேட்கிறாங்க. இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் துறையை பார்த்து, நீங்க கடந்த 2019 24 வரைக்கும் இடி அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட துறையில எவ்வளவு வழக்குகளை பிஎம்எல்ஏ சட்டத்தின் பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கடந்த 4-5 ஆண்டுகளாகவே நம்ம காதல் அதிகமாக கேட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறை இவங்களை கைது பண்ணிட்டாங்க, அவங்கள கைது பண்ணிட்டாங்க, அந்த சொத்தை முடக்கிட்டாங்க, இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, ரைடு பண்ணிட்டு இருக்காங்க, இப்படின்னு தொடர்ச்சியாக பத்திரிகை செய்திகள் தினம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஊடகத்தில் தினம் செய்தியாகவே வந்துட்டு இருந்துச்சு. இதைத்தான் மையமா வச்சு காங்கிரஸினுடைய எம்பி ரந்தீப் சிங் நேரடியாக கேட்கிறாரு, எவ்வளவு வழக்குகள் பதிஞ்சிருக்கீங்க, இவ்வளவு எவ்வளவு வழக்குகள் கன்விக்ட் ஆயிருக்கு? ஸோ இந்த கேள்வியை கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் தரப்பிலிருந்து ஒரு பதில் கொடுக்கப்படுது. அந்த பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2019 2024 இந்த இடைப்பட்ட கேப்ல 911 வழக்குகள் பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே இடி துறை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனா இதை பார்த்த காங்கிரஸ் எம்பிக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இவங்க 911 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி இதே கேள்வியை முக்கியமான ஒரு எம்பியான அசாருதீன் ஓவைசி கேட்டிருந்தாரு. அப்போ அவர் கேட்கும்போது ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட் வேறையா இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட்டை கொடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிடையாது. அந்த லிஸ்ட்டை கொடுத்தது முழுக்க அமித்ஷா தலைமையில் இருக்கக்கூடிய ஹோம் அஃபேர்ஸ், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு தகவலை சொல்லுது, ஹோம் மினிஸ்ட்ரி வேற ஒரு தகவலை சொல்லுது. ஏன் 2 தகவலுக்கு இடையில இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு? அதுலயும் குறிப்பா ஏன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய தகவல்ல இதுவரைக்கும் 2019 24 வரைக்கும் பதியப்பட்ட மொத்த வழக்கு வெறும் 911 சொல்லுது. ஆனா அமித்ஷா தரப்புல சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2019 24 வரைக்கும் இந்த இடி துறை பதிஞ்ச மொத்த வழக்கு 4467 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி வருது. பினான்ஸ் மினிஸ்ட்ரி குறைச்சலா சொல்லுது, ஹோம் மினிஸ்ட்ரி ரொம்ப அதிகமா சொல்லுது. பினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை திட்டமிட்டு குறைச்சு சொல்லுதா? இவ்வளோ வழக்குகளை நீங்க பதிஞ்சிருக்கீங்களே, இவ்வளோ வழக்குகள்ல இது வரைக்கும் எத்தனை பேர்த்த கன்விக்ட் பண்ணிருக்கீங்க, இதுல எவ்வளவு பேர் தண்டனை வாங்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டா அதுக்கு பதிலே இல்லை. அப்படிங்கும் போது அவங்களுடைய நம்பர்ஸை குறைச்சி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தரப்பு வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப இயல்பா என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஆட்சியில் இருக்கு. இடி அப்படிங்கிறது பினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை. அதுல ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஆனா அந்த கேள்விக்கு ஏன் வேறு வேறு பதில்கள் வருது? ஒவ்வொரு துறை சார்ந்தும் வேறு பதில்கள் வருது.
நிர்மலா சீதாராமன் தன்னுடைய துறை மேல எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை மறைக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் அமித்ஷா நேரடியாகவே நிர்மலா சீதாராமனை அம்பலப்படுத்துற மாதிரி 4467 வழக்குகள் வந்து இது வரைக்கும் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு டேட்டாக்குள்ள அடிப்படை டிஃபரன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் கொடுத்தது மொத்தமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராசிக்யூஷன் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ப்ராசிக்யூஷன் கம்ப்ளைண்டா தான் இவங்க வந்து 911 சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4467 அப்படிங்கிறது தான் உண்மையா வெளியே வந்திருக்கு. அதாவது அரசாங்கத்தினுடைய எஃப்ஐஆர், இடி துறை வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது பிஎம்எல்ஏ சட்டம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய சிறப்பு சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தினூடாக போடப்பட்ட மொத்த எஃப்ஐஆர் தான் மொத்த கேஸ். அந்த மொத்த எஃப்ஐஆர் குறித்து கேட்கும்போது 4467 ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லுது. ஆனா நிர்மலா சீதாராமன் இந்த 4467 சொல்றதுக்கு பதிலாக ப்ராசிக்யூஷன் கம்ப்ளைண்ட்னு சொல்லி அந்த நம்பர் 911 நம்பரை காமிச்சு உண்மைக்கு புறம்பாக ஒரு ஒழுங்கான டேட்டாவை கொடுக்காம மாத்தி மாத்தி கேட்கும் ஒரு கேள்விக்கு ஒரு முறையான பதிலை சொல்லாம ஒரு மலுப்பதற மாதிரியான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ 4467 அப்படின்னு சொல்லாம வெறும் 911 அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தரப்புல வந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி அது 911 இருந்துட்டு போது இல்ல 4467 இருந்துட்டு போது, இவ்வளவு கேசஸ் வந்து நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்களே, எவ்வளவு பேர் மேல வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க கன்விக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிலோ 5% அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வெறும் 42 கேஸ் மட்டும்தான் முடிக்கப்பட்டிருக்கு. இந்த 4467 கேஸ்ல வெறும் 42 கேஸ் மட்டும் தான் முடிக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க 911 கேஸ்னு அவங்க டேட்டா படி எடுத்துக்கிட்டா கூட இது 5% தான். அப்போ 4400 கம்பேர் பண்ணும்போது எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ அப்போ ரொம்ப 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 குறைவான பர்சன்டேஜான கேசஸ் மட்டும்தான் விசாரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் சொல்லப்போனால் கேஸுகள் முடிக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னா, முடிக்கப்பட்ட கேஸுகள் எல்லாமே நியாயமான கேஸுகளா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அப்போ இவ்வளவு கேஸுகள், ஆயிரக்கணக்கான கேஸுகள் வந்து இடி துறை வந்து மணி லாண்டரிங் கீழே வந்து தொடர்ச்சியாக வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்களே, இந்த கேஸுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ட் ஆனவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப 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 குறைவாக இருக்கு. ஏன் குறைவாக இருக்கு? இந்த கேஸ் எல்லாம் யார் மேல போடப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து 2 கட்டுரை வெளியிடுறாங்க. ஒரு கட்டுரை 2022 வெளியிடுறாங்க, இன்னொன்று 2024 வெளியிடுறாங்க. இப்போ இந்த கட்டுரைகள்ல மிக முக்கியமான சில தகவல்களை வந்து அப்படியே பொது சமூகத்துக்கு வெளியே சொல்லியிருக்காங்க. இப்போ 2022 வெளியிட்ட எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இடி துறை எக்கச்சக்கமான வழக்குகள் அவங்க வந்து போட்டிருக்காங்க. கடந்த காலங்களை விட அதிகப்படியான வழக்குகளை 2019க்கு பிறகு ஈடித்துறை வழக்கு பதிஞ்சிட்டே இருக்கு. அந்த வழக்குகள்ல பெரும்பாலான வழக்குகள் 95% வழக்குகள் முழுக்க முழுக்க எதிர்கட்சியை சார்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு எதிராக மாநில கட்சிகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்கு, அது நேரடியாக வந்து மாநில கட்சி தான். அது மத்திய கட்சியா இருந்தாலும் பாஜகவுக்கு எதிராக தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இது மாதிரி மாநில கட்சிகளை மையமாக வைத்து அந்தந்த தலைவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் தான் மொத்தமா இருக்கு. மொத்தம் 100% வழக்கில் 95% வழக்கு அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நிர்மலா சீதாராமன் கீழே இருக்கக்கூடிய இடி துறை முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது குறித்தான ஆதாரத்தை அந்த பத்திரிகை வந்து வெளியிட்டாங்க. குறிப்பாக 2014க்கு பிறகு எது மாதிரியான வழக்குகள் போடப்பட்டிருக்கு, யார் யார் மேலே போடப்பட்டிருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி மேலே, காங்கிரஸ் கட்சி மேலே, மாநில கட்சிகள் மேலே எவ்வளவு வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து மொத்த டீட்டெயிலையும் கேஸ் ஹிஸ்டரியையும் ரொம்ப டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எதிர்கட்சியை சார்ந்த 115 தலைவர்கள் மேல வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. மொத்தமாவே அவங்க என்ன டேட்டால சொல்றாங்கன்னா 121 தலைவர்கள் மேல தான் வழக்கே போடப்பட்டிருக்கு. அதுல 115 பேர் பாஜக கட்சியை சாராதவங்க, எதிர்கட்சியை சார்ந்தவங்க, மாநில கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிற டேட்டாவை ஆதாரப்பூர்வமாக அவங்க வெளியே போட்டிருந்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை என்ன சொல்ல வருது அப்படின்னா, இடி அப்படிங்கிற துறை, நிர்மலா சீதாராமன் தலைமையில் இயங்க கூட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த துறை முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக, எதிர்கட்சிகளை வந்து முடக்கிறதுக்காக, எதிர்கட்சிகளுடைய அரசியல் செயல்பாட்டை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக மட்டுமே செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து வெளிப்பட்டுச்சு. ஆனா நிர்மலா சீதாராமன் தரப்புல இருந்து ஏன் இது வரைக்கும் இவ்வளவு வழக்கில் எதிர்கட்சிகள் மேல போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் கூட வரல. இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா 2022 வந்துருது. அவ்வளோ ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு. எதிர்கட்சிகள் வந்து இது குறித்து பேசியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் தரப்புல வந்து எந்த பதிலுமே வரல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே இந்தியன் எக்ஸ்பிரஸ் திருப்பி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த ஆண்டு ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிக முக்கியமான கட்சி தலைவர்கள் 25 கட்சி தலைவர்கள் மேல இந்த இடி வந்து வழக்கு போட்டிருக்கு. அதுல 23 பேர் பாஜகவுக்கு தாவிட்டாங்க. அதாவது மற்ற கட்சியிலிருந்து, காங்கிரஸ்ல இருந்து, மாநில கட்சிகள் இருந்து பாஜகவுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்த 23 பேருக்கு மேல இருந்த மிக முக்கியமான வழக்குகள்
கடந்த காலங்களில் அவங்க மிகப்பெரிய கரப்ஷன்ல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி இதே பாஜக தெரு தெருவா பிரச்சாரம் பண்ண அந்த வழக்குகள் எல்லாமே கிடப்பில் போடப்பட்டுருச்சு. பல வழக்குகள் வந்து மூடப்பட்டுருச்சு. அதாவது எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனுமே இல்லாமல் அவர் மேலே எந்த வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து வெளியிட்டாங்க. அப்போ எக்ஸ்பிரஸ் வந்து 2 இன்வெஸ்டிகேஷன் வெளியிடுறாங்க. ஒன்று இடி துறை எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த இடி துறையினுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் வந்து எதிர்க்கட்சியை சார்ந்தவங்களை அரசியல் ரீதியாக சில முடிவுகளை எடுக்கப்பட்டு அவங்கெல்லாம் எப்படி வந்து திடீர்னு வந்து பாஜகக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறது குறித்து எழுதியிருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுடைய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வந்து இந்த இடி துறையை வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு கலாய்ச்சாங்க. அதாவது யாரெல்லாம் குற்றவாளிகள்னு கடந்த காலங்களில் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சோ, அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கோ, அவங்க மேலே டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டுச்சோ, அவங்க எல்லாத்தையுமே இடி துறை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்துடுது. இப்போ இடி வழக்கு போட்டு அவங்கள வாஷ் பண்ண உடனே அவங்க சுத்தமாயிடுறாங்க. அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் போயிடுது. அதாவது அவங்க பிஜேபிக்குள்ளே வந்த உடனே அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் போயிடுது. அவங்க வந்து ரொம்ப சுத்தமான ஆளாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாய்கிற டோனில் நேரடியாகவே அவங்க வந்து ஒரு வாஷிங் மிஷினை வச்சு டெமோ பண்ணியெல்லாம் காமிச்சாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இடி அப்படிங்கக்கூடிய ஒரு துறை எதிர்க்கட்சிகளை சார்ந்த தலைவர்களையும் முக்கியமாக 121 முக்கியமான தலைவர்கள் இவங்களை எல்லாத்தையும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்று என் கட்சியில் வந்து சேர்ந்துருங்க, இல்லைனா உங்கள் மேலே கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் இல்லை புதுசாக போடப்பட்ட வழக்குகளை வச்சு உங்களை நாங்கள் கைது பண்ணுவோம், உங்களை வந்து உங்களுடைய சொத்துக்களை சீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தோணியில் அவங்க மிரட்டியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பல கட்சி தலைவர்கள் எதிர்கட்சிகள் இருந்தும் மாநில கட்சிகள் இருந்தும் மொத்தமாக பாஜகவில் வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து தேர்தலை வந்து இந்த முறை சந்திச்சாங்க. அதெல்லாமே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வந்து பாஜக நேரடியாக சொன்னாங்க. அதாவது கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சியிலிருந்து மிரட்டி பாஜகக்குள்ள வரப்பட்ட ஆட்களுக்கே எக்கச்சக்கமான சீட்டுகள் வந்து எம்பி தேர்தலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து நிறைய பேர் தோத்து போயிட்டாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான சீட்டுகளை வந்து மற்ற கட்சியிலிருந்து வர்றவனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்கள ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே இல்லாத ஆட்கள் கிட்டத்தட்ட 104 சீட்டு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து மற்ற கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் ஜெயிச்சவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப 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 குறைவு. ஸோ அப்போ மற்ற கட்சியிலிருந்து இடியை வச்சு மிரட்டி அவங்கள பாஜகக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு திருப்பி சீட்டு கொடுத்து அவங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு மோடி. ஆனால் காலங்காலமாக பாஜகவில் உழைச்ச ஆர்எஸ்எஸ்க்காக வேலை பார்த்தா எங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்காரங்க புலம்புனாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கும்போது இடி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட துறை முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக எதிர்க்கட்சிகளை மிரட்டுறதுக்காகவே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தினுடைய உண்மையான தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இடி எப்பப்பெல்லாம் இது மாதிரியான சட்ட மீறல்களை தொடர்ச்சியாக செய்யுதோ அப்பெல்லாம் வந்து நேரடியாகவே உச்சநீதிமன்றம் வந்து பல முறை வந்து கண்டனம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அனில் தூஜா, அலோக் சுக்லா இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து சத்தீஸ்கரில் வந்து குறிப்பாக நிகாம் ஸ்கேமில் வந்து கைது பண்ண நடவடிக்கை நடந்தப்போ அப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இடி ஆஃபீஸர்ஸ் should remember that there is something called Article 21 in the country அப்படிங்கிறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் சரத்து 21 ஒன்று இருக்குது. அதை வந்து இடி ஆஃபீஸர்ஸ் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படையான உரிமைகள், அதாவது அவன் வாழ்கிறதுக்கான சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான ஒரு உரிமைகள், இந்த உரிமைகள்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையுமே மறுக்கிற மாதிரி ஒரு மனிதனை வந்து ஒரு ஆஃபீஸர்ஸை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து கைது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நேரடியாகவே வந்து இடி துறையை வந்து கண்டிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான வழக்கில் வந்து டெல்லி ஹைகோர்ட்டே சொல்லிச்சு, இந்த ஏஜென்சி இடி அப்படிங்கிறது ஒரு அரசு ஏஜென்சி, இது வந்து கோர்ட்டுக்கு ஆன்சரபிள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அப்போது பல்வேறு எதிர்க்கட்சிகளையும் சார்ந்த ஆட்களாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு அதிகாரிகளை சார்ந்த ஆட்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே வரைமுறை இல்லாமல் இந்த இடி துறை வந்து கைது பண்ணியிருக்கு. அப்படி அவங்கள வந்து கைது பண்ணும்போது எந்த விதமான முறையான சட்ட நுணுக்கங்களையும் ஃபாலோ பண்ணலை. அதாவது ஆஸ் பர் த கோர்ட்டோட ஆர்டர் படி, கோர்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இவங்க வந்து ஒரு வெஞ்சன்ஸாக ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றமோ பல நீதிமன்றங்கள் வந்து நேரடியாக சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி அவருடைய கேஸாக இருக்கட்டும், இதில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சீதாராமையா மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க, சிவகுமார் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேருக்கு மேலேயுமே வந்து இடி வந்து வழக்கு போட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டு அவர் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிணை கிடைச்சி வெளியே வந்தார் அப்படிங்கிற வரலாறே நமக்கு தெரியும். டெல்லியிலுடைய மொத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியை சார்ந்த ஆட்கள் நிறைய பேர், துணை முதல்வராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு மேலே அந்த இடி வழக்கு போட்டு அவங்களை தேர்தல் பிரச்சாரமே பண்ண விடாமல் கைது பண்ணி உள்ள வச்சிருந்துச்சு. ஜார்க்கண்டில் என்ன நடந்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும். ஹேமந்த் சோரன் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டார். அவர் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமோ வழக்கோ வந்து அவர் மேலே கன்விக்டே பண்ணலை.
அவர் மேல மணி லாண்டரிங் கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்னென்ன சொத்து சேர்த்தாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை இது வரைக்கும் அவங்க பெருசா எதுவும் வெளியிடல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அணியை சார்ந்த பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அப்ப தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை டார்கெட் பண்ணி இந்த இடி துறை செயல்பட்டு இருக்கு. அப்படி செயல்பட்ட இந்த இடி துறையினுடைய தகவல் குறித்து காங்கிரஸ் எம்பியோ இல்ல மற்றவங்களோ வெளிப்படையா கேட்கும் போது அது குறித்து எந்த தகவலையுமே இந்த பிஜேபி அரசாங்கம் காங்கிரஸ் எம்பி கேட்டதுக்கு தரமாட்டேங்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த டேட்டாஸை முறையா தராம டேட்டாஸை மாத்தி குழப்பி தர்ற மாதிரியான வேலைகளை தான் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தினுடைய செய்தியா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் ஒரு தகவலை சொல்லி அதுக்கு நேரடியான எதிர்ப்பான ஒரு தகவலை அமித்ஷா தரப்பிலிருந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ இதுல எது உண்மையான தகவல், ஏன் இடி இத்தனை வழக்குகளை பதிஞ்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அதனுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து பிலோ 5% இருக்கு, இது வரைக்கும் ஏன் பல தலைவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் வந்து எந்த விதமான விசாரணையுமே இல்லாம அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு நிர்மலா சீதாராமன் தரப்புல இருந்து எந்த பதிலுமே இது வரைக்கும் வரல. நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது பதில் சொல்றாங்களா அப்படின்னு.